Good morning children. Today we are going to see the chapter of mensuration, exercise number 7.1. For this remaining problem, we first know about the sphere. Okay, the sphere is a solid generated by the revolution of a semicircle about its diameter as axis. So ஒரு semicircle rotate பண்ணும்போது அதோட diameter axis எடுத்து rotate பண்ணும்போது அது வந்து ஒரு sphere form ஆகுது. Okay, every plane section of a sphere is a circle. So இந்த sphere ஓட ஒவ்வொரு செக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு சர்க்கிளா இருக்கும். The line of a section of a sphere by a plane passing through the center of the sphere is called a great circle. So இந்த center வழியா pass ஆகிற இந்த circle தான் வந்து great circle. Okay, here you can see நீ வந்து பார்க்க முடியுதா? ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம சர்க்கிள் வந்து டிரா பண்ணலாம். பட் சென்டர் வழியா பாஸ் ஆகிறது தான் வந்து என்ன அப்படின்னா அதோட டயமீட்டர். ஸோ அந்த சர்க்கிள் தான் கிரேட் சர்க்கிளாக இருக்கும். ஆல் அதர் பிளேன் செக்ஷன்ஸ் ஆர் கால்ட் ஸ்மால் சர்க்கிள்ஸ். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் இதுக்கு வந்து ஒரு ஆர்கிமிடிஸ் ப்ரூஃப் இருக்கு. இந்த ஆர்கிமிடிஸ் ப்ரூஃப் என்ன அப்படின்னா பிளேஸ் அ ஸ்பியர் இன்சைட் அ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் அ ஈக்குவல் டயமீட்டர் அண்ட் ஹைட். அதாவது ஒரு ஸ்பியரை வந்து ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர் பேஸில் இருக்க ஒரு கிளாஸ்குள்ள வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சிலிண்டரோட ஹைட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த ஸ்பியரோட டயமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்குது. டயமீட்டர் அப்படின்றது என்னென்னா 2 × r இல்லையா? ஸோ தென் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வில் பி த டயமீட்டர் ஆஃப் த ஸ்பியர். ஓகே, ஸோ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து டயமீட்டர் ஆஃப் த ஸ்பியர். இன் திஸ் கேஸ் ஆர்கிமிடிஸ் proved that the outer area of the sphere is same as curved surface area of the cylinder. Okay, ஸோ அதான் ஆர்கிமிடிஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா வந்து 2πRh இல்லையா? ப்ரீவியஸ் ப்ராப்ளம் வி ஹவ் ஆல்ரெடி சீன். ஸோ இந்த 2πRh அப்படின்றது 2πr into h. இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் h we should take 2r. அப்போ 2r எடுத்தோம்னா the surface area of a sphere is equal to 4πr². ஸோ ஸ்பியரில் வந்து ஒன்லி சர்ஃபேஸ் ஏரியா தாம்மா. பிகாஸ் அதில் வந்து டாப் அண்ட் பாட்டம் அப்படின்னு நம்ம வந்து எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான். கெமிஸ்பியருக்கு மட்டும்தான் சிஎஸ்ஏ அண்ட் டிஎஸ்ஏ இருக்குது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் கெமிஸ்பியர். கெமிஸ்பியர்னா ஹியர் யூ கேன் சி half of the sphere. Okay, so a section of the sphere cut by a plane through any of its great circle is a chemisphere. So chemisphere அப்படின்னா என்னன்னா அதோட கிரேட் சர்க்கிள்லேருந்து நம்ம கட் பண்ணுறோம்ல. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா அது என்னவா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பை டூயிங் திஸ் வி அப்சர்வ் தட் அ கெமிஸ்பியர் இஸ் எக்ஸாக்ட்லி ஹாஃப் போர்ஷன் ஆஃப் த ஸ்பியர். ஸோ எக்ஸாக்டாக அது என்னவா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு கெமிஸ்பியராக ஃபார்ம் ஆகுது. அது வந்து ஸ்பியரில் ஹாஃப் இருக்கும். ஸோ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கெமிஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் கெமிஸ்பியர் வந்து என்ன அப்படின்னா சிஎஸ்ஏ ஆஃப் அ ஸ்பியர் பை 2. ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா வந்து 4πr². ஸோ அதோட ஹாஃப் தான் வந்து சிஎஸ்சி ஆஃப் கெமிஸ்பியர் இல்லையா? ஸோ அதனால கேன்சல். இஃப் யூ டூ த கேன்சலிங் we have 2πr² for CSE of chemisphere. Next, total surface area of chemisphere. ஸோ அதாவது ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கெமிஸ்பியருக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா உண்டு இல்லையா? பிகாஸ் அதை வந்து நம்ம ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது அதுக்கு வந்து டாப் இருக்குது இல்லையா? ஸோ அதனால அப்போது TSA of chemisphere is equal to CSA plus area of top circular region. Okay, so அதோட டாப்பே நம்ம எடுத்துக்கிறோம். எப்பயுமே டாப் பாட்டம் ரெண்டையும் சேர்த்து எடுத்தோம்னா அது 4πr அதாவது 2πr² வரும். டாப்பை மட்டும் எடுத்துருக்கனால சிஎஸ்சியோட ஃபார்முலா வந்து 2πr² plus area of top circular region வந்து πr². If we add these two we will get 3πr² square units. Okay, next hollow chemisphere. So hollow chemisphere we already know they are having internal radius and external radius. Okay, so let the inner radius r and outer radius be r அப்படினா அதுக்கும் CSE of hollow chemisphere formula is equal to 2π into r² plus r² square units. TSE of hollow chemisphere is equal to π into 3r² plus r² square units. Okay, so this is the formula for spheres. Okay, here now we are going to see one example problem. This is very important problem. Okay, so example 7.12, a sphere, a cylinder and a cone
are of the same radius, whereas cone and cylinder are of same height. So இதில் ஃபர்ஸ்ட் என்னமா கொடுத்துருக்காங்க, இந்த கான்செப்ட் வந்து நமக்கு நல்லாவே புரியணும். ஓகே, ஒரு ஸ்பியரு, ஒரு சிலிண்டர், ஒரு கோன், இதோட ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த 3U ரேடியஸுமே ஈக்குவல். ஓகே, தென் another hint what they have given, that is radius is equal to r. radius வந்து 3 குமே equal plus height to radius மே equal எல்லாத்துக்குமே. ஓகேவா? so அதனால height to equal, here you can see height and radius are equal plus இந்த 3 ஓட அதாவது ஸ்பியர், சிலிண்டர், கோன், இந்த 3 ஓட ரேடியஸுமே ஈக்குவல், அதோட ஹைட்டும் ஈக்குவல். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாஸ். ஸோ அதோட ரேஷியோ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ சொல்யூஷன் ரெக்வயர்ட் ரேஷியோ, இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும்போது நமக்கு ரேஷியோ என்ன, திஸ் இஸ் த கொஸ்டின். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் சேமாக நம்ம எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் we can do the cancelling. ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறோம், சேமாக ஒரே டேர்ம் ஆக்கிட்டு we should do the cancelling. ஓகே, ஸோ ரெக்வயர்ட் ரேஷியோ, அதோட ரேஷியோ எப்படி இருக்கும், ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பியர் இருக்கு இல்லையா, ஸோ CSA ஆஃப் sphere is to CSA of cylinder is to CSA of cone. Okay, so we should write all the formulas. Okay, so sphere oda CSA formula 4 pi r square is to CSA of cylinder formula 2 pi r h is to CSA of cone pi r n. So we should bring in one term. So ஒரு term நம்ம கொண்டு வரணும். ஸோ ஒரு டேர்மை கொண்டு வரதுக்கு here you can see r இருக்கு, h இருக்கு, l is also having. ஸோ ஃபர்ஸ்ட் l வந்து நம்ம வந்து r எல்லாமே நம்ம வந்து r கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ l ஃபர்ஸ்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ the conversion L is equal to, what is the formula for L? L is equal to R square plus H square. Okay, so R square plus H square na next R square plus H square ரெண்டுமே equal இல்லையா, R உம் H equal. so அது எப்படி கன்வெர்ட் ஆகுது, R square plus R square அப்படின்னு கன்வெர்ட் ஆகுது. so if we add these two we will get 2R square, that means square root of 2. R square we can take out from square. Okay, so square root of 2 into R. Okay, so for this 4 pi r square, so 4 pi r square is to 2 pi r into h. So r and h are equal, so that will comes r into r. So r into r, that is r square. r h equal நால இந்த h நம்ம r நம்ம எடுத்துட்டோம், சரியா? So because h is equal to r. Okay, so is to pi r into l. For this l we should use root 2 into r. Okay, so here 4 pi r square is to 2 pi r square is to pi r square into root 2. Okay, so here we can do the cancelling, that is pi. We can cancel the pi, then r square. Okay, so the remaining terms here we are having 4 is to 2 is to root 2. So here also we can do the cancelling, that is how we can split here 2 into 2 is to 2 is to root 2.
Here also we can do the cancelling. 2 into this 2, how we can split? Root 2 into root 2 is 2. Here for this 2, root 2 into root 2 is to root 2. Okay. In the terms of நம்ம இப்படி split பண்ணிருக்கோம். So here 1 root 2 we can do the cancelling. Okay. So the remaining terms 2 root 2 is to root 2 is to 1. Okay. That's all. Take down this. Okay, coming to the exercise problem number 8. In the problem, 8th problem, they have given the radius of a sphere increases by 25%. Find the percentage increase in its surface area. So this is one different problem. Okay. So the radius of a sphere, ஒரு ஸ்பியரோட radius வந்து 25% increase ஆகும்போது find the percentage increase in its surface area. அப்போ அதோட radius வந்து 25% increase ஆகும்போது surface areaோட percentage வந்து என்னவா increase ஆகும்? This is the question. Okay. So இந்த questionக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா first அதாவது radius வந்து 25% increase ஆகும்போது ஒரு new radius form ஆகும். அப்போ அந்த new radius form ஆகிறத வச்சுதான் we can find out the percentage of increase. Okay. So அதுக்கு first நம்ம என்ன பண்ணணும்? New radius find out பண்ணணும். Okay. So let the radius of the sphere be r. Okay. Surface area of the sphere is equal to 4 pi r square units. So if the radius is increased by 25%. 25% if radius is increased, then the new radius அப்படின்றது actual radius plus 25% of radius. Okay. So r plus 25% அப்படின்றது 25 by 100 into r. Okay. So here we can do the cancelling. So we will get 1 by 4. Okay. So is equal to r plus r by 4. So if we add these two, that is find the LCM, 4 into r 4r, 4r plus 1r, that is 5r by 4. Okay. So 5r by 4, this is new radius. So normally surface area formula is 4 pi r square. So new surface area of the sphere. New surface area of the sphere is equal to 4 pi r square, isn't it? So அப்போ new radius find out பண்ணும்போது அதோட new surface areaக்கு new radius நம்ம ஏன்னா 25% add பண்ணதுக்கு அப்புறம் new radius என்னவா இருக்கு 5r by 4. So here we should apply that radius 5r by 4 whole square. Okay. So 4 pi. If we square that particular value, we will get 5 into 5 25 into r square by 16. Okay. Do the cancelling here. So 25 pi, that is 25
pi r square by 4. Okay, 25 pi r square by 4. Next, for this we should find out the difference, because here we are going to find out a percentage, isn't it? So for that purpose, here we need difference in surface area. Difference in surface area means the new radius, the new surface area minus the old surface area. That is, the new surface area is 25 pi r square by 4 minus 4 pi r square. Okay. So for this also we should find out the LCM. So 25 pi r square. Here if we multiply these two, we will get 16. Isn't it? See, 4 into 4, 16. 16 pi r square by 4. Okay. So if we subtract these two, we will get 9. So 9 pi r square by 4. Okay. So percentage of increase in surface area. Okay. Percentage நாலே நம்ம என்னமா பண்ணுவோம், difference in surface area by old surface area. Old surface area percentage nalla multiply by 100. Okay. So here the difference is 9 pi r square by 4. The old surface area is 4 pi r square into 100. Okay. So next 9 pi r square by 4. This one, if we consider as 1, that will comes like this, 1 by 4 pi r square into 100. Okay. So here we can do the cancelling. That is pi cancel, r square cancel. Here 1 4 is 4, 25 4s are 100. Okay. So next 25 into 9, 5 9s are 45, remaining 4, 2 9s are 18, 225. So 225 by 4. Okay. So 225 by 4. If we do the cancelling here, we will get 1 4 is 4, 5 4s are 20, 6 4s are 24, remaining 1, 2 8s are 2 4s are 8, 5 4s are 20. So 56.25%. Okay. So percentage of increase in surface area is equal to 56.25%. Okay. Take down this. Next, come to the problem number 9. In the problem number 9, they have given the internal and external diameters of hollow hemispherical
vessel are 20 centimeter and 28 centimeter respectively. So the internal and external hollow chemisphere, hollow chemisphere, the formula is different. The internal and external diameters, and they have given only the diameters. Okay, so for this we should find out the radius. Okay, find the cost to paint the vessel all over at 0.14 rupees per centimeter square. Okay, so chemisphere என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கெமிஸ்பியர் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் ஸ்பியர் அப்படின்னா ஒன்லி தேர் ஹேவிங் சர்ஃபேஸ் ஏரியா அலோன். பட் இந்த chemisphere we having total surface area and the curved surface area. So chemisphere அப்படின்னும் போது நமக்கு டைரெக்டாக இருக்காது. curved surface area, total surface area அப்படின்னு டைரெக்டாக இருக்காது. ஸோ நம்ம வந்து ப்ராப்ளமை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சரியா, இங்கே வந்து ஃபைண்ட் த காஸ்ட் டு பெயிண்ட் த வெசல் ஆல் ஓவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம அந்த ஹாலோ கெமிஸ்பியர் ஃபுல்லுக்குமே நம்ம பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து டிஎஸ்சி, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா, ஸோ ஃபார் திஸ் solution, first one you must find out the radius, internal radius and the external radius. Internal radius small r is equal to 20/2. okay, first எப்பவுமே இதில் வந்துமா பாரு, ஃபஸ்ட்டு the internal அப்படின்னு கொடுத்துருக்கிறதா ஃபஸ்ட்டு 20. சரியா, the external அப்படின்னு கொடுத்துருக்கிறது செகண்ட். ஸோ don't get any confusion. okay, so 20/2 is equal to 10 centimeter. Next, external radius, that is capital R, is equal to, they have given 28. So 28/2, if we do the cancelling, here we will get 14 centimeter. okay, so in the problem just வந்து நம்ம we just apply the formula and find out that answer. That's it, that's all. okay, so next come to the problem. TSC of hollow chemisphere. internal external அப்படின்னு வந்துட்டாலே வந்து hollow chemisphere தான். okay, hollow chemisphere is equal to pi into 3r square plus r square, square units. So is equal to pi value 22/7 into 3 into capital R 14. So 14 squared. So 14 square nala 14 into 14 plus small r 10 square. So 10 into 10. okay, so is equal to 22/7. so 14s are 196. okay, so 196 into 3. Here I just multiply these two. 14 into 14, 196. So 196 into 3. 3 6 are 18, remaining 1. 28 remaining, so 588. So 588 plus 100. So is equal to 22/7 into 688. ஸோ இதுக்கு வந்துமா நீங்கள் வந்து அந்த காஸ்ட் கொடுத்துருக்கதும் பாயிண்டில் இருக்கனால நம்ம வந்து இதை வந்து இந்த ஸ்டெப்போடு ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு நமக்கு டேரெக்டாக இல்லை, டேரெக்டாகவே ஃபைண்ட் த காஸ்ட் டு பெயிண்ட் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் இந்த ஸ்டெப்போட நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்ட்லி யூ கேன் டூ த நெக்ஸ்ட் ஸ்டெப். அதர்வைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணி ஒரு ஃப்ராக்ஷனாகவே வச்சுட்டு நீங்கள் வந்து ரிமைனிங்கை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். சரியா, ஸோ 22 into 688. So 688 into 22. 2 8s are 16, remaining 1. 2 8s are 16, 17, remaining 1. 2 6 are 12, 13. So the next one also the same.
So 1376. 6, 13, 1, 11, 5. So is equal to 15,136 by 7. இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ ஏன்னா here we can't do the cancelling. So இங்கேயும் பாயிண்ட் வரும், நெக்ஸ்ட்டும் பாயிண்ட் வரும்போது you should have some confusion. சரியா? அதனால என்ன பண்ணலாம்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். ஸோ காஸ்ட் ஆஃப் அப்படியே வச்சு செஞ்சீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும், கேன்சல் பண்ணலாம். காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த வெசல். Cost of painting the vessel for per centimeter square is equal to 0.14. So 0.14 into here we are having 15,136 by 7. Okay. So for this just I consider 0.14 வந்து நான் என்ன பண்ணுறேன் 14/100 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 14/100 போட்டோன்னா 0.14 தான். இதை அப்படியே வச்சும் பண்ணலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி. 15,136 by 7. Okay. If we have do the cancelling, 1 7 is 7, 2 7s are 14. Okay. Here we can do the multiplication. If we do the multiplication into 2, 2 6 are 12, remaining 1, 7, 2, 2 5 are 10. Okay, so 30,272 by 100. Okay, so here we are having by 100. By 100 means the point will comes to the after 2 digit. Okay, so 302.72. So the cost of painting is equal to rupees 302.72. Okay, check down children. Okay, come to the problem number 10. The problem number 10, the frustum shaped outer portion of the table lamp has to be painted including the top part. So in the frustum shape la irukra the table lamp ku nama paint pananum, including top part ஐ சேர்த்துக்கணும். Find the total cost of painting the lamp if the cost of painting 1 square centimeter is rupees 2. So இதுக்கு வந்து total cost of painting என்ன அப்படின்னு சொல்லி நம்ம find out பண்ணணும். Okay. So the total cost of painting la we should include the top part also. Okay. So for this question we first find out we want to find out the slant height of the frustum. For slant height of the frustum because in this problem we are having the formula by the CSC of the frustum is pi L R plus R. So here we need L because here in this question they have given only small r, capital R and height alone. Okay. So here h squared is 8 square plus r minus r, that is 12 minus 6 the whole square is equal to 64 plus 6 square, that is 36. So square root of 100 is equal to 10. Okay, so 10 meter. So next total area to be painted is equal to CSA of the frustum and the top region also. Okay, so plus top area. So CSA of frustum is equal to, that is pi L R plus R plus pi R square is equal to, that is pi then L R plus R
if we take out the pi, the remaining terms, here we are having L into R plus R square is equal to, the pi value is 22/7 into slant height. Now only we found, that is 10. Then capital R is 12 plus small r is 6 plus small r is 6 square. So is equal to 22/7, 10 into 18 plus 36 is equal to 22/7, 180 plus 36. So is equal to 22/7 into 216, right? So for this we should multiply, because we can't do the cancelling here, so we have to multiply these two. Okay, 2 6 are 12, remaining one 3, 2 2s are 4. The same remaining, the same term will be comes again. Okay, that is 432. So 2 5 7 4. So 4752/7. Okay, so here we just do the division. 4752/7. So 6 7s are 42, remaining 5 55. 6 7s are 42, 7 7s are 49. So remaining 6, then 2, then 62 means 8 7s are 56. The remaining term is 6. Okay, so next point will comes there, again 0. So next again the 8 will comes here, 8 7s are 56, remaining 4, then the remaining is 4. So 5 7s are 35, 5 7s are 35, they are having 40, isn't it? So 40 minus 35 is 5, again 50. So 7 7s are 49. So next one. So here 678.857. So approximately 678 point. If we see the third digit, that is 5 or more than 5 means we should add up 1 to the previous number. So if we add 1 to the previous number, we will get 678.86 centimeter square. Okay, so next cost of painting is equal to rupees 678.86 into, for per centimeter square they have given 2 rupees. So we should multiply by 2. If we multiply by 2, we will get 2 6 are 12, remaining 1, 2 8s are 16, remaining 7. Then the 1 will come to the carry. 2 8s are 16, 16 plus 1 17, remaining 1, 2 7s are 14. If we add 1, we will get 5. The remaining 1, 2 6 are 12, the remaining 1. So 1357.5
72 rupees. Okay. Easy number means we can do like this, or if you feel tough means you can do the rough column and write the final answer. Okay. Okay, thank you children.